2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 4 மாதமே இருக்கக்கூடிய நிலையில் இன்றைய தினம் பாஜக மற்றும் அதிமுக இடையே பேச்சுவார்த்தையானது நடைபெற்றது. குறிப்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அதே போல பாஜக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் ஆகியோர் இன்றைய தினம் சென்னையில் இருக்கக்கூடிய பிரபல நட்சத்திர ஹோட்டலில் இந்த சந்திப்பானது நடைபெற்றிருந்தது. இந்த சந்திப்பின் போது தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடந்ததாக தகவலானது வெளியாகி வருகிறது. குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜகவுடன் தான் கூட்டணி என ஏற்கனவே அறிவித்திருந்த நிலையில் தற்பொழுது தமிழக பொறுப்பாளராக பியூஷ் கோயல் தற்பொழுது பாஜக தரப்பில் அமைக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் மற்றும் அதே போல பாஜக மூத்த நிர்வாகிகள், மேலிட பொறுப்பாளர்கள் மற்றும் அதே போல அதிமுக தரப்பில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அது மட்டுமல்லாமல் முக்கிய நிர்வாகிகள் அதாவது KP முனுசாமி மற்றும் SP வேலுமணி, தங்கமணி ஆகியோரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருந்தனர். குறிப்பாக இந்த கூட்டத்தின் போது 2026 சட்டமன்ற தேர்தலில் எத்தனை தொகுதிகளில் அதிமுக போட்டியிடும் மற்றும் அதே போல பாஜகவுக்கு எத்தனை இடங்கள் ஒதுக்கப்படும் என பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக கூறப்படுகிறது. குறிப்பாக பாஜக மற்றும் பாமக ஆகிய 2 கட்சிகளுக்கும் தலா 23 தொகுதிகள் ஒதுக்கப்படும் என பேசியதாக தகவலானது வெளியாகிருக்கிறது. அதே போல ஏற்கனவே 2021 சட்டமன்ற தேர்தலின் போது தேமுதிக, பாமக, அதிமுக, பாஜக கூட்டணியில் இருந்தபோது தேமுதிகவுக்கு அதாவது இன்று வரை தேமுதிகவும் அதே போல பாமகவுடைய நிலைப்பாடானது தெரிவிக்காத நிலையில் தேமுதிகவுக்கு 6 இடம் ஒதுக்குவதாகவும் தகவலானது வெளியாக இருக்கிறது. இப்போ தற்பொழுது பாமக மற்றும் தேமுதிகவுடன் அதிமுக பேச்சுவார்த்தை நடத்துவதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மறுபுறம் அதாவது அதிமுகவிலிருந்து பிளவுபட்டிருக்கக்கூடிய OPS மற்றும் TTV தினகரன் ஆகியோரிடமும் பாஜக தரப்பில் பேச்சுவார்த்தை நடைபெறும் எனவும் தகவலானது வெளியாக இருக்கிறது. ஆகவே 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான ஆட்சியானது அமைய வேண்டும் என்பதற்காக அதிமுக தரப்பில் ஒருபுறம் வேட்பாளர்கள் போட்டியிடுவதற்கான விருப்பமனு விநியோகமானதும் நடைபெற்று வருகிறது. ஒருபுறம் அதாவது இந்த கட்சி பிரச்சாரத்துக்கான அனைத்து பணிகளும் அதிமுக மும்முரமாக செய்யப்பட்டு வரக்கூடிய நிலையில் தற்பொழுது இந்த தொகுதி பங்கீட்டு தொடர்பான பேச்சுவார்த்தை முதல் கட்டமாக இன்றைய தினம் சென்னையில் இருக்கக்கூடிய நட்சத்திர ஹோட்டலில் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. இது ஒரு புறம் இருக்க, அதாவது இது அடுத்த கூட்டமானது பொங்கல் கழித்து மீண்டும் பிரதமர் மோடி அவர்களுடைய வழிகாட்டலின் பேரில் அதாவது இந்த தொகுதி பங்கீடு தொடர்பான அதிகாரப்பூர்வமான தகவல் வரும் எனவும் பியூஷ் கோயல் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்தார். இந்த அரசியல் வட்டாரங்கள் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில், ஏனென்றால் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் 4 முனை போட்டியாக இருக்கும் என ஒருபுறம் கருத்து தெரிவிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் அதிமுக யார் யார் கூட்டணி வைக்க போறார்கள் ஏனென்றால் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலின் போது பாமக அதிமுகவுடன் கூட்டணி அமைத்திருந்தது. அதே போல தேமுதிக அதிமுகவுடன் கூட்டணி அமைத்திருந்தது. இது மட்டுமல்லாமல் இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் பொறுத்தவரை இன்னும் அதாவது பாமகவும் தேமுதிகவும் யாருடன் கூட்டணி அமைக்க போகிறார் என்ற இதுவரை எந்த ஒரு பதிலும் தெரிவிக்காத இருக்கக்கூடிய நிலையில் பாமகவுடைய ராமதாஸ் மற்றும் அன்புமணி இருவருக்கும் இடையே ஒரு கருத்து முதலானது தொடர்ந்து அந்த கட்சியில் ஒரு பிளவுபடக்கூடிய நிலைக்கு ஏற்பட்டு வருகிறது. ஆகவே 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தனது கூட்டணியில் அங்கம் வகிக்க ராமதாசுடன் பேச்சுவார்த்தை நடத்துவார்களா அல்லது அன்புமணியிடம் பேச்சுவார்த்தை நடத்துவார்களா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. மற்றும் அதே போல தேமுதிக தரப்பிலும் அதாவது ஜனவரி மாதம் தான் தனது கூட்டணியோடைய நிலைப்பாடு என்ன என்று தெரிவிப்பதாக தெரிவித்து வருகின்றனர். அவர்கள் யாருடன் கூட்டணி வைப்பார்கள் ஏனென்றால் தமிழக வெற்றி கழகமும் முதல் முறையாக தேர்தலை சந்தித்து தயாராகி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தேமுதிக தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைப்பார்களா அல்லது அதிமுகவுடன் தான் தனது கூட்டணி தொடருமா என்ற அந்த நிலைப்பாடு பின்வரும் காலங்களில் அறிவிக்கப்படும். ஏற்கனவே ராஜ்யசபா MP சீட் தரவில்லை என ஒரு அதாவது ஏற்கனவே ராஜ்யசபா MP தேமுதிகவுக்கு அதிமுகவிலிருந்து தரப்படவில்லை என ஒரு கருத்து வேறுபாடு இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது தேமுதிகவுடைய நிலைப்பாடு என்ன என்பது பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது.